தமிழ்நாடு அரசியல் அப்படின்னாவே நடிகர்களுடைய கூடாரமா மாறிக்கிட்டே இருக்கு. கடந்த ஆட்சி காலத்திலும் சரி, இப்பவும் சரி. இந்த சூழ்நிலையில தான் நடிகர் சூர்யா அரசியலுக்கு வருவாரா, வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை அது மிகப்பெரிய அளவுல போய் இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு சூர்யா வந்துட்டாரு. ஏன் இந்த சர்ச்சை வந்துச்சு? ஏன் அந்த நடிகர்களே அதிகமா முன்னுரிமை கொடுத்து அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிறத பத்தி விவாதிக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நடிகர் சூர்யா அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவுன உடனே அவர் ஒரு விளக்க அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்ன காரணம்? அது நடிகர் சூர்யா வந்து சம்பந்தமே இல்லாம அவர் இழுத்து விட்டாங்க. அவங்க கட்சியை அவங்களுடைய ரசிகர்கள் வந்து நடிகர் சூர்யா வந்து விரைவில் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு மேடையில் ஒருத்தர் பேசிட்டாரு. அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகி. அது பார்த்தீங்கன்னா ஊருக்குலாம் பத்திக்கிச்சு. ஏற்கனவே வந்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து முதல்வராகி நம்ம படுற பாடே திண்டாட்டமா இருக்கு. இதுல இன்னொருத்தரா அப்படி இதுக்கு இடையில ஒருத்தர் வந்தார். யார் அப்படின்னா ராகவா லாரன்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட சீனை பார்த்தீங்கன்னா எங்க அம்மாட்ட கேட்டேன், எங்க அம்மா சொன்னாங்க, நான் அப்ப கேட்டப்ப வந்து வேணான்னு சொன்னாங்க, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொன்னாங்க, இப்போ நான் கேட்டப்ப வந்து நீ அரசியலுக்கு தைரியமா போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்ற மாதிரி அவர் ஒரு டைலாக விட்டு மக்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டேன்னு வந்து இந்த சினிமாக்காரங்க வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்குன்றது இதுதான் உதாரணம். அடுத்தடுத்து பாருங்க, இப்போ சூர்யா சொல்லிட்டாரா, அடுத்து இன்னொரு நடிகர் சொல்லுவார் நானும் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு பாரு. ஆனா சூர்யா வந்து விளக்கு அறிவிப்புல அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அப்படிதான். அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ இந்த விஜய் இருக்கார்ல, விஜய் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மக்கள் இயக்கம்னு ஆரம்பிச்சாரு. அது போயிட்டே இருக்கப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன பண்ணாரு, சந்திரசேகர் பையனுக்கே தெரியாம ஒரு கட்சியை போய் பதிவு பண்ணிட்டாரு இங்க தேர்தல் ஆணையத்துல. அதுக்கு வந்து உடனே பயங்கரமா கொந்தளிச்சிட்டாப்ல யாரு, விஜய். அவங்க குடும்பத்துக்குள்ளே என்னை கேட்காம நீ இப்படி வந்து ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இது வந்து உடனே அவர் வந்து மேல பதிவு பண்ண போனவர்கிட்ட வந்து இவங்க டார்ச்சரை கொடுத்து அப்படிலாம் அவனு நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேன், நான் வந்து மக்கள் இயக்கமாக தான் செயல்படணும் அப்படி சொன்னவர் தான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து முதல்வராக இருக்காரு. இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு ஆள் மூலியமா தூண்டி வருது. அதுக்கு இவங்களே விளக்கம் சொல்லுவாங்க, இல்ல நாங்க அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமா, இது வந்து வழக்கமா வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு படம் வந்து வெளியில வருதுன்னு போஸ்ட் வெளியிடுவாங்க. அப்புறம் வந்து கிம்பிள்ஸ்னு ஒன்று வருவாங்க. இப்ப அதுல இருந்து ஒரு 2-3 லைனை வந்து வெளியில வருது. இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாட்டே வந்து 2 பாட்டா விடுவாங்க. இது வந்து என்னன்னா அந்த படத்தோட பெப்பை கூட்டுறதுக்கு. அதே மாதிரி ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நடிகை, அந்த படத்துல நடிகை பத்தி ஏதாவது கிசுகிசு அடிச்சு வருது, நடிகரை பத்தி ஒரு கிசுகிசு அடிச்சு வர்றாங்க. எந்த படத்துல நடிச்சிருக்காங்க, இந்த படத்துல நடிச்சு இப்படியே வந்து பண்ணி அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு. இது ஒரு படம் நல்லா இருந்ததான் மக்கள் பார்க்க போறாங்க. இது வந்து டாக்டிக்ஸ். இதே பணியை தான் அரசியலையும் பண்ணிட்டு இருக்காங்க நடிகர்கள். நீ அடுத்தடுத்து பாருங்க, சூர்யா மாதிரி இன்னும் 2-3 பேர் வருவாங்க. ஏற்கனவே விஷால் இதே போல அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நிக்கிறேன்னு நாமினேஷன் பண்ண போய் அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆன உடனே அப்புறம் நிக்காம போனவர். ஆமா, அது வந்து என்னன்னா அப்போ அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தாரா, உடனே அவர் வந்து களத்துல இறங்கினாரு. நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பி. ஆனா வந்து அப்ப இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து வேலையை கட்டி அனுப்பிச்சு விட்டுச்சு ஓடுறாங்க. அதனால இந்த நடிகர்கள் வந்து என்ன வேலை பார்க்குறாங்கன்ற இது, ஒருத்தர் நடிகர் வந்து ஒரு பிரபலமான நடிகர் வந்து கட்சியை தொடங்கி 2 வருஷத்துலேயே ஆட்சியை வந்துட்டாரு அப்படின்றத வச்சுக்கிட்டு நம்மளும் இனிமேல் ஆட்சிக்கு வந்துடலாம், மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற பாணியை வந்து எல்லா நடிகர்களும் நீ வந்து கடைபிடிப்பாங்க. இதை நம்ம வந்து சர்ச்சுதாகணும், பார்த்துதாகணும், வேற தலையெழுத்து நமக்கு. இதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி எங்க வருது அப்படின்னா, இந்த நடிகர்கள் யாரு என்ன, அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களா செய்யலையாங்கிறத தாண்டி அவங்க மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களா அப்படின்னு கூட இங்க யாரும் ரசிகர்கள் பார்க்கறது இல்லை. சினிமாவில் ஸ்கிரீன்ல ஒருத்தர் வந்துட்டா போதும் அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்னு ஒன்று வச்சிடறாங்க. இப்போ கூட அண்மையில ஒரு நடிகருக்கு கடலூர்ல ஒரு மிகப்பெரிய பேனர் வச்சு ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்க எல்லாரும் பேனர் அடிச்சு வச்சிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ் அவருக்கு வந்து ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. அப்படி என்ன ஒரு படம் நடிச்சிட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்றதுக்காக ஒரு என்ன படத்தை அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க கதை மூலமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இந்த நடிகர் மேல ஏன் இந்த ஒரு ஆர்வம் நம்ம தமிழ்நாட்டு
ஒன்லி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி ஒரு ஆர்வம் ஏன் வருது? அது என்னன்னா, அது எம்ஜிஆர் போட்டு வச்ச விதைன்னு நினைக்கிறேன். அது வந்து எம்ஜிஆருனுடைய அதுக்கு ரசிகர்கள் முன்னாடி தானே. அதுக்கு இப்ப முன்னாடியே நம்ம தாத்தாலாம் எம்ஜிஆர் ரசிகரா தான். அதுக்கு முன்னாடியே கலைஞரும் சினிமாவில இருந்து வந்தவர் தான். ஆனா கலைவசம் எழுதினவரு. அதாவது நீங்க எம்ஜிஆர் காலத்தை ஒட்டி இருந்தவர் தான் சிவாஜி. ஆமா. சிவாஜி மாதிரி உலகத்துல மிகப்பெரிய நடிகர் யாருமே கிடையாது. சிவாஜியால ஆனா முன்னாடி அந்த நடிகரை வந்து நடிகரா தான் மக்கள் பார்த்தாங்க ஒழிஞ்சு அரசியல்வாதி யாருமே பார்க்கலாம். எல்லாத்தையும் எல்லா விதத்திலையும் வந்து மக்களை வந்து பொருத்தி பார்க்க மாட்டாங்க. ஆமா. எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் அவர் வந்து நடிகராக இருந்தாரு, அரசியல்வாதியும் வந்து ஜொலிச்சாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள், ஜெயலலிதா போட்ட இடம், எம்ஜிஆர் அவர்கள் போட்ட இடத்த அவங்க வந்து நிரப்புனாங்க. ஆமா. ஒரு நடிகையா இருந்து அரசியல்வாதியா மாறி, ஒரு முழு அரசியல்வாதியா மாறி அந்த இடத்த ஃபில்லப் பண்ணாங்க. இப்போ அதே இடத்துக்கு யார் வந்திருக்காங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காரு. இங்கதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. நீங்க ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோல நீங்க சொல்லியிருக்கீங்க. எம்ஜிஆரை போல செயல்படுறதா நினைச்சுக்கிட்டு விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. எம்ஜிஆரை ஏன் எல்லாம் புகழ்ந்து சொல்றாங்க அப்படின்னா, அவரோட படங்கள்ல நல்ல கருத்துக்களை தான் சொல்லியிருப்பாரு. எங்கேயுமே மக்கள் கெட்டு போற அளவுக்கு கெட்ட பழக்கங்களை ஊக்குவிக்கிற மாதிரி எந்த விதமான நடிப்பார்கள் வந்து இருக்காது அவரோட படங்கள்ல. ஆனா இப்போ நடிக்கிற நடிகர்கள் அத்தனை பேருமே முதல்ல அவங்க பண்றது ஸ்டைலிஷா நான் சிகரெட் பிடிக்கிறேன், ஸ்டைலிஷா நான் சார்க் அடிக்கிறேன், பப்புக்கு போறேன், டான்ஸ் ஆடுறேன், பெண்களோட அப்படி இப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரியான கதைகள்ல நடிக்கிற இந்த நடிகர்களுக்கு தான் இங்க ரசிகர் மன்றங்கள் உருவாக்குறாங்க. அதாவது கால மாற்றம்னு ஒண்ணு வந்துருச்சு. அன்னைக்கு வந்து என்னன்னா, நல்ல கருத்துக்கள் தான் மக்களை போய் சேரணுன்றதுக்காக நல்ல கருத்துக்களை வந்து பாடல்கள் மூலியமா வந்து எழுதினாங்க. அதையே வந்து படங்கள்லயும் நடிச்சாங்க. எம்ஜிஆர்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மதுவோ வந்து சிகரெட்டோ ஒரு படங்கள்ல வந்து இடம்பெறாது. புத்தி சொல்ற கதைகளாக தான் அவர் நடிப்பாரு. திருடாதே பாப்பா திருடாதேன்னு தான் பாட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி வந்து வந்தாங்க. அது ஒரு ஜென்ரேஷன். இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாச்சு. ஏன்னா பெண்கள் வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களும் படிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களை வந்து அவங்களுக்கு போட்டி ரெண்டு பேருக்குமே வந்து போட்டி மனப்பான்மை அதிகமாயிருச்சு. இன்னொன்று சமூக வலைதளங்களுடைய இது வந்து ஆதிக்கம் வந்து அதிகமாயிருச்சு. நீங்க வந்து எதையுமே உங்க மொபைல்ல எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். நல்லதையும் பார்க்கலாம், கெட்டதையும் பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு வந்து இவங்க ஜாலி அப்படி இருந்ததுதான் இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை என்ன நினைக்கிறேன், ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான். அந்த ஜாலி அப்படிங்கிறதுனால தான் ஒரு காலத்துல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நேர்மையான ஒரு நபரா நடிச்ச சூர்யா, அர்ஜுன் இவங்கள போல ஆட்கள் எல்லாம் இப்போ மறுபடியும் அந்த குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, ரவுடிசம், வில்லங்கள் இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை இப்போ அண்மை காலங்கள்ல அதிகமா இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தோணுது. அதாவது இப்போதைக்கு ட்ரெண்ட் அப்படி ஆகிப்போச்சு. இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் பார்த்தீங்கன்னா, அவங்க அவருடைய படத்துல போல ட்ரக்கு தான் இருக்கும். அவர் ஆரம்ப காலத்துல படத்துல இருந்து சரி, இப்ப இருக்க ஒரு கடைசியா எடுத்த படமும் சரி, விக்ரம் தான் கடைசியா எடுத்தான்னு நினைக்கிறேன். இவர் ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணாப்புல. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரக்கை மட்டும் அப்படியே இது பண்ணுவாங்க. அவன் படத்துல பெரும்பாலான காட்சிகள் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இது போதை பழக்கத்துல வந்து அவங்க இருக்க மாதிரியே காட்டுவாங்க. போதை விற்பனை அதிகமாக நடக்கும், போதை பொருளை வந்து கடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அதாவது ஒரு இளைஞர்கள் எல்லா தரப்புட்டையுமே போய் ஒரு படம் வந்து சேரும் போது குழந்தைகள் வந்து எல்லா பேரும் அந்த படத்தை பாக்குறாங்க. கேட்டா சமூகத்தில் நடக்கிறத நாங்க சொல்றோம்ன்றாங்க. அங்கதான் கேள்வி வருது. இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை நடிச்சு இதை வந்து ஒரு 4 பேரு கத்துக்கிட்டு அதன் மூலமா கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நடிகர்கள் மறுபடியும் இப்ப நான் வந்து அரசியலுக்கு நான் வரேன், மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படிங்கிறவங்க சினிமாவிலேயே ஒண்ணுமே நம்ம மக்களுக்கு நல்லது செய்யவே இல்லையே. நேரில் அரசியலுக்கு வந்து மட்டும் என்னத்த செஞ்சு கிழிச்சிட போறாங்க. சினிமால அவனை ஒரு ஹீரோவை வந்து வளர்த்து விட்ட இயக்குனர் முன்னாடி வளர்த்து விட்டுருப்பார்ல, அவரே நீ கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இவங்க வளர்த்து விட்ட டெக்னீசியன், இவங்களுக்கு உதவியாளர் இருந்தவங்க இப்ப இருக்கவங்க யாருக்கு இப்ப சூர்யா, நடிகர் சூர்யா வந்து நம்ம பேசலாம். சூர்யா வந்து அறக்கட்டளைன்னு ஒரு 15 வருஷமா நடத்திட்டு இருக்காரு. அதுல கிட்டத்தட்ட வந்து ஏழை எளிய மாணவர்கள் மாணவிகள் வந்து பயன்படுறதுக்காக அவங்களுடைய படிப்பை வந்து இவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. அந்த அறக்கட்டளை எடுத்து வந்து செய்யறாங்க. அது மிகப்பெரிய சக்சஸ் இருந்தது. அது வந்து சூர்யாவும் அவங்க குடும்பமே வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி எந்த நடிகருமே நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்கலாம். இப்ப விஜய் என்ன பண்ணாரு, 2 வருஷம் தான் வந்து 10வது 12வதுல வந்து அதிகமா 3 மாவட்டத்தோறும் 3 இடங்கள்ல வந்தவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுத்துட்டு அதை வச்சு ஒரு அரசியலுக்கு விதையை போட்டு அவர் விட்டாரு. இந்த வருஷம் அவர் கொடுக்கவே இல்லை.
கொடுக்க போறாருன்னு சொல்லி தகவல்லாம் வெளியிட்டு இந்த வருஷம் அவர் கொடுக்கவே கிடையாது. கொடுப்பாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே கொடுத்தாலும் அரசாங்க பணத்தை தான் எடுத்து கொடுக்க போறாங்க. ஏன்னா அவர் முதல்வர் ஆகிட்டாரு. ஏன்னா அப்படி இருக்கிற சூழல்ல ஒரு உண்மையே சூர்யாவை பொறுத்த முன்ன இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பாராட்டலாம். மற்ற எந்த நடிகருமே பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து சூர்யா அரசியலுக்கு வரப்போறதுங்கிறது கண்டிப்பா நடக்கும். தயவு செஞ்சு வராதீங்கன்னு சொல்றோம். ஏற்கனவே நாங்க பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் அரசியலுக்கு வந்து சினிமா வேற, அரசியல் நீங்க நல்லது செய்றீங்க, அந்த நல்லதை நல்ல பேரை அப்படியே காப்பாத்திக்கீங்க. அதை காப்பாத்திங்க. உங்க இதே விஜய் வந்து இனிமேல் எப்படி ஆவார்னு யாருக்கும் தெரியாது. விஜயோட பேர் எப்படி அப்படிங்கிறத வெளியில வந்து கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரதா இல்லைங்கிறத முடிவு பண்ணிக்கீங்க. கழுவி ஊத்திட்டு இருக்காங்க மக்கள். அதை தயவு செஞ்சு வெளியில வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வரலாமா, இல்லை இதே அந்த வடிவேல் சொன்ன மாதிரி இப்படி இதே ஊர்ல இருக்கலாமா, இல்லை வேற எங்கேயும் போயிடலாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. சும்மா வந்து ஒரு மேலோட்டம் பார்க்கறதுக்காக யாராவது ஒரு ஆளை தூண்டி விட்டு சொல்ல வைக்கிறது, அப்புறம் நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது, அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்ல வேண்டியது. இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, பாவம் மக்கள். பார்ப்போம் சூர்யா அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். தொடர்ந்து இதை பத்தி விவாதிக்கலாம். நன்றி ஐயா. நன்றி.